ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன பச்சளமல்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போதே அவரோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதனால ஹீரோ சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ படிக்கும்போது தன்னோட படிப்பை பாதியிலேயே விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லாம போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. கண்ட பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறாரு. ஊர்ல உள்ள எல்லார் கூடயும் தேவையில்லாம சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி இவரோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஹீரோனி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனிய ஹீரோவுக்கு பிடிச்சு போனதுனால அவங்க கிட்ட தன்னோட காதல சொல்லியிருந்தாரு. ஹீரோனி ஆரம்பத்துல ஓகே சொல்லாட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு லவ்வுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வம்பு தும்புக்கு போகாம கோணிப்பை கூடன்னு வச்சு லைஃப நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ லாட்ஜ்ல வச்சு ஒரு பிரச்சனை பண்றாரு. அந்த நேரம் போலீஸ் அங்க வந்துருந்தாங்க. அந்த போலீஸ்ல ஒருத்தர் தான் ஹீரோனியோட அப்பா. அவரை ஹீரோ கீழே தள்ளி விட்டுருந்தாரு. இதனால ஹீரோவுக்கும் ஹீரோனியோட அப்பாவுக்கும் பிடிக்காம போயிருது. இதனால ஹீரோனிக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க ஹீரோனியோட அப்பா பிளான் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை ஹீரோ தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, கடைசி அவங்களோட லைஃப்ல நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் ஹீரோ கதைக்கான ஹீரோவா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ யார் பேச்சையும் கேட்காம வம்பு தும்பு பண்ற ஒரு ஆளா நடிச்சிருப்பாரு. அந்த சீன்ல எல்லாம் அவரோட ஆக்டிங் ரியாலிட்டியா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் தன்னோட முன் கோபத்தாலையும் பிடிவாதத்தாலையும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருந்தாங்க. ஒரு பொருளை இழந்தா அது எப்படியாவது கிடைச்சிரும். அதுவே நமக்கு பிடிச்ச நபரா இருந்தா அந்த உயிர் திரும்ப வராது. அந்த உயிருக்கு நிகர் வேற எதுவும் இல்லை அப்படிங்கறத படத்துல அழுத்தமா சொல்லியிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள சில எமோஷனல் சீன்ஸ் நம்மள ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் எப்பவும் போல சுபமா முடிக்காம டைரக்டர் இந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எப்படி கன்வே பண்ணணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி முடிச்சிருக்காரு. அதனாலே இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஹீரோ வம்பு தும்பு பண்ணிக்கிட்டு எல்லார் கூடயும் தேவையில்லாம சண்டை போடுறாரு. அது மட்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வச்சிருக்காங்க. இதனாலே படம் பார்க்க ரொம்ப லேகிங்கா இருக்கு. படத்தோட சில சீன்ல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. அதுலயும் குறிப்பிடும்படி சொன்னா, படத்தோட ஒரு சீன்ல ஹீரோ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் ஹீரோவை கத்திய வச்சு வயிற்றுல பயங்கரமா குத்திடுவாரு. அப்பம் போல ஹீரோவுக்கு வயிற்றுல இருந்து நிறைய ரத்தம் போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. இருந்துமே ஹீரோ அசால்ட்டா உயிர் பழிச்சிருவாரு. அந்த சீன்லாம் சுத்தமா நம்புற மாதிரி இல்ல. படத்தோட கதை பிளாட்டா இருக்கிறதுனாலயே படம் எங்கேயுமே அந்த அளவு விறுவிறுப்பா இல்ல. படத்தோட ஹீரோ பாதி படம் வர ஊதாரியா இருப்பாரு. பட் திடீர்னு நல்லவனா மாறி பெரிய கோணிப்பை கூட வச்சு நடத்துவாரு. அதெல்லாம் எப்படின்னே தெரியல. ஹீரோ ஹீரோனிக்கான லவ் போர்ஷன் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம். சுப்பு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அல்லரி நரேஷ், அமிர்தா ஐயர் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.